100 குடும்பம் மட்டும் இருக்க மலை கிராமத்துக்கு 100 அடி ரோடு போடுறாங்கன்னா அது அந்த மக்களோட நல்லதுக்காக இல்ல. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொந்தமான மலை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக தான். உலகம் முழுக்க பாசிச அரசாங்கங்கள் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய சாலைகள் அமைக்குதோ அங்கெல்லாம் மக்கள் சொத்தையும் மக்கள் உரிமையையும் பெரும் முதலாளிங்க கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. 4 பேரை வச்சு அடிச்சு என்னை அம்மனமாக்கினதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதுல? பேச அவன் ஜெயில உட்காந்துட்டு பாரு, சும்மா உட்கார மாட்டான். அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி நமக்கெல்லாம் தெரியாம இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளியே கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை படிச்சா ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. 10 தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தர் இன்னைக்கு இவன் எழுதுனதை சரி நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம். வன்முறை எங்களோட மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேசுறது. நீங்கள் எந்த மொழியில் எங்ககிட்ட பேசுறீங்களோ அதே மொழியில் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். மக்கள் அவங்களோட பிரச்சனைக்காக அவங்களே போராடினாங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் பணிஞ்சு தான் போகணும். தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அதிகாரமும் தோத்து தான் போகும்.